வணக்கம். சுவிதார் மேஜர் ஆல் லெப்டினன்ட் எஸ் சுகுமார், வெட்ரன், கோர் ஆஃப் சினரல்ஸ், செக்ரட்டரி எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸர்வீசஸ் லீக். பர்ஸ் பிபிஓவில் தவறுகள் என்பது உள்ளது. ஆனால் இப்படியுமா தவறுகள் என்பது பற்றி தான் இந்த வீடியோ. முன்னாள் படை வீரர் ஆர்டிலரி ரெஜிமெண்ட்டை சார்ந்தவர். ஆனால் பர்ஸ் பிபிஓவில் இருப்பதோ அந்த ரெக்கார்ட்ஸ் என்பது ஆர்டிலரி ரெக்கார்ட்ஸுக்கு பதிலாக சிக்னல் ரெக்கார்ட்ஸ் என்பது உள்ளது. அதன் காரணமாகவே பிபிஓ நம்பரும் தவறுதலாக உள்ளது. சிக்னல் ரெக்கார்ட்ஸ் கூறிய அந்த பிபிஓனுடைய ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் என்பது உள்ளது ஆர்டி ரெக்கார்டுக்கு பதிலாக. மேலும் மிக முக்கியமாக என்ரோல்மெண்ட் டேட், அந்த எக்ஸர்வீஸ்மேனுடைய என்ரோல்மெண்ட் டேட், பிறந்த தேதி, மிக முக்கியமாக மனைவியினுடைய பெயர் இடம்பெறாத நிலையில் உள்ளது. இப்பொழுது அந்த முன்னாள் படை வீரர் 3 மாதங்களுக்கு முன்பு காலமாகிவிட்டார். ஆனால் இப்பொழுது ஓய்வூதியம் கிடைப்பதில் தான் பிரச்சனை. இதற்கு முக்கிய காரணமே இந்த பர்ஸ் பிபிஓவில் இருப்பது ஆர்டி ரெக்கார்ட்ஸ்க்கு பதிலாக சிக்னல் ரெக்கார்ட்ஸ் என்பது தான். இப்பொழுது டெத் ரிப்போர்ட், ஐஎஃப்இ இனிஷியேட் ஃபேமிலி பென்ஷன் சர்வீஸ் ரிக்வெஸ்ட் சப்மிட் பண்ணும்போது அந்த சர்வீஸ் ரிக்வெஸ்ட் என்பது சிக்னல் ரெக்கார்ட்ஸ்க்கு போகும். ஏன்னா அந்த பிபிஓவில் இருப்பது பர்ஸ் பிபிஓ நம்பர் என்பது சிக்னல் ரெக்கார்டுக்குரியது. அதனால் சிக்னல் ரெக்கார்டுக்கு போகும்போது அவர்களிடம் அந்த டாட்டா என்பது இருக்காது. அதனால் அவர்கள் ரிஜெக்ட் தான் செய்வார்கள். அதே போல் தான் ரிஜெக்ட் என்பது ஆகிவிட்டது. இது பற்றி பிசிடியை பர்ஸில் கேட்டபோதும் சரியான ரிப்ளை என்பது இல்லை, எதற்காக ரிஜெக்ட் என்பது பற்றி. ஆனால் இதற்கு முக்கிய காரணமே அந்த பர்ஸ் பிபிஓவில் ஆர்டி ரெக்கார்டுக்கு பதிலாக சிக்னல் ரெக்கார்ட்ஸ் மற்றும் ஆர்டி ரெக்கார்டுக்குரிய பிபிஓ நம்பருக்கு பதிலாக சிக்னல் ரெக்கார்டுக்கு பிபிஓ நம்பர் இருப்பது தான் மிக மிக முக்கிய காரணம். இதன் காரணமாகவே அந்த குடும்ப ஓய்வூதியதாரருக்கு கணவர் இறந்த பின்பும் அந்த குடும்ப ஓய்வூதியம் கிடைக்கிறது தாமதம். இன்னும் எவ்வளவு காலங்கள் ஆகுமோ தெரியவில்லை. இது பற்றி தான் ஒரு வீடியோ. இந்த வீடியோவை மேற்படி பார்ப்போம். வெல்கம், வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல். ராங் அஸ் வெல் அஸ் மிஸ்ஸிங் டீட்டெயில்ஸ் இன் பர்ஸ் பிபிஓ. பர்ஸ் பிபிஓவில் தவறான விவரங்கள் மற்றும் மிஸ்ஸிங் டீட்டெயில்ஸ், அதில் இடம்பெறாத விவரங்களும் என்பது உள்ளது. முக்கியமாக பிபிஓ நம்பர் ஃபார் சிக்னல்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஆர்டி. ஆர்டிக்கு உள்ள பிபிஓ நம்பர் இல்லாது சிக்னல் ரெக்கார்ட்ஸு உள்ள பிபிஓ நம்பர். அத்துடன் ரெக்கார்ட் ஆஃபீஸ் சிக்னல்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஆர்டி. ஆர்டி ரெக்கார்ட்ஸ் என்று இருக்க வேண்டும், ஆனால் சிக்னல் ரெக்கார்ட்ஸ் என்று உள்ளது அந்த பிபிஓவில். நோ டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட், அவருடைய என்ரோல்மெண்ட் தேதி கிடையாது. நோ டேட் ஆஃப் பர்த் கிடையாது. நோ ஒய்ஃப் நேம், மனைவியினுடைய பெயரும் கிடையாது. இப்பொழுது எக்ஸர்வீஸ்மேன் நவம்பர் 2025 இறந்து போயிட்டார். இப்போது அந்த மனைவிக்கு, அவருடைய மனைவிக்கு குடும்ப ஓய்வூதியம் கிடைப்பதில் பிரச்சனை 3 மாத காலமாக. இதுதான் முன்னாள் படை வீரர்கள் செய்யும் தவறு. ஒரு முறை அவர்களுக்கு அந்த பிசிடி பர்ஸ்க்குரிய பிபிஓ கிடைத்து விட்டால் அதில் உள்ள விவரங்களை சரிபார்ப்பது மிக மிக அவசியம். ஆனால் சரிபார்ப்பதில்லை. சரிபார்ப்பது இல்லாத காரணமே இப்பொழுது அவர் காலத்திற்கு பின்பு அந்த குடும்பத்திற்கு குடும்ப ஓய்வூதியம் கிடைப்பதில் பிரச்சனை என்பது ஏற்பட்டுள்ளது. ஆகையால் தான் திரும்ப திரும்ப சொல்லுவது, பர்ஸ் பிபிஓ கிடைத்தவுடன் அதில் உள்ள விவரங்களை கண்டிப்பாக சரிபார்க்க வேண்டும். சரிபார்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்பொழுது அந்த குடும்பத்திற்கு உடனடியாக அந்த குடும்ப ஓய்வூதியம் என்பது கிடைத்திருக்கும். வீடியோவை மேற்படி பார்ப்போம். முன்னாள் படைவீரர்கள் விழிப்புணர்வு மற்றும் நலனுக்காக வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து பயன்பெறலாம். இதுதான் பிபிஓ. சின்ன கருப்பன் கன்னர் ஆர்டிலரி ரெஜிமெண்ட்டுக்கு உரியவர். ஆனால் இந்த பிபிஓவில் இருப்பது என்னன்னு கேட்டாச்சுன்னா, ஃபஸ்ட்டு நம்பர், ஃபஸ்ட் மிஸ்டேக் 205ன்னு இருக்குது. ஆனால் அது சிக்னல் ரெக்கார்டுக்குரியது. ஸ்டார்டிங் 232 என்று இருக்க வேண்டும் ஆர்டிலரி ரெக்கார்டுக்கு. ரெண்டாவது அந்த ரெக்கார்ட் ஆஃபீஸ் சிக்னல்ஸ் ஜபல்பூர். ஆனால் இதில் இருக்க வேண்டியது ரெக்கார்ட் ஆஃபீஸ் ஆர்டிலரி என்று இருக்க வேண்டும். மூன்றாவது அந்த டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட் என்பது இல்லை. நான்காவது டேட் ஆஃப் பர்த் என்பது இல்லை. ஐந்தாவது மிக முக்கியம், நோ ஒய்ஃப் நேம் இன் தி பிபிஓ. இதன் காரணமாக தான் அவர் இறந்த பின்பு அவருடைய குடும்பத்திற்கு குடும்ப ஓய்வூதியம் கிடைப்பதில் பிரச்சனை. 30 நவம்பர் 2025 காலமாயிட்டார். அவங்க ஒய்ஃப் இருக்கிறாங்க. ஒய்ஃப் இருந்தும் அந்த ஒய்ஃபினுடைய பெயர் பிபிஓவில் இல்லாத காரணத்தினால்தான்
அவர்களுக்கு குடும்ப ஓய்வூதியம் கிடைப்பதில் பிரச்சனை. டெத் ரிப்போர்ட், இனிஷியேட் ஃபேமிலி பென்ஷன் ரிக்வஸ்ட் சப்மிட் ஆகிருக்கு. இருந்தாலும் அந்த பிசிடிஏ பர்ஸ் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்டப்போ சரியான காரணம் என்பது இல்லை. ஆகையால் ஏற்கனவே சொன்னது போல் இந்த சர்வீஸ் ரிக்வெஸ்ட் என்பது சப்மிட் பண்ண உடனேயே அதில் வெரிஃபிகேஷன் செய்வதற்கு அந்த சம்மந்தப்பட்ட ரெக்கார்டுக்கு போகும். அவங்க ஓகே பண்ணணும். ஆனால் இந்த டெத் ரிப்போர்ட் ஐஎஃப்இ போனப்போ இது எங்கே அனுப்பியிருப்பாங்கன்னு கேட்டால் சிக்னல் ரெக்கார்ட்ஸ்க்கு தான் போகும். ஏன்னு கேட்டாச்சுன்னா அந்த பிபிஓ இருப்பது சிக்னல் ரெக்கார்ட்ஸ். ஆனால் சிக்னல் ரெக்கார்ட்ஸுக்கு போன உடனே அந்த டாட்டா அவங்ககிட்ட இருக்காது. அவங்க உடனடியாக ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் முக்கிய காரணமாக இருக்கணும். ஆகையால் தான் ஒரு நடவடிக்கை அவர்கள் தமிழ்நாடு எக்ஸ் லீக் உதவியை நாடின உடனே அதுக்குண்டான நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டுள்ளது. ஆர்டி ரெக்கார்டுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது. இந்த மாதிரி ஆர்டி ரெக்கார்டை சார்ந்தவர் முன்னாள் படைவீரர், ஆனால் பிபிஓவில் சிக்னல் ரெக்கார்ட்ஸ் என்பது உள்ளது. அதை சரி செய்ய வேண்டும். சரி செய்து அந்த டெத் ரிப்போர்ட் அண்ட் ஐஎஃப்ஏ என்பதை ஏற்றுக்கொண்டு அதற்கான குடும்ப ஓய்வூதியம் கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கடிதம் மற்றும் சிபிஎன் கிராம் என்பது அனுப்பப்பட்டுள்ளது. மீண்டும் மீண்டும் கூறுவது, ஒவ்வொரு முன்னாள் முப்படை வீரர்களும் அவர்களுக்கு ஸ்பர்ஸ் பிபிஓ கிடைத்தவுடன் பர்ஸ் பிபிஓவில் இருக்கக்கூடிய சுய விவரங்கள் மற்றும் உள்ள சர்வீஸ் ரெக்கார்டு விவரங்களை சரிபார்ப்பது மிக மிக அவசியம். இல்லையெனில் அவர்கள் காலத்திற்கு பின்பு இப்படித்தான் குடும்ப ஓய்வூதியம் கிடைப்பதில் தாமதம் என்பது ஏற்படும். ஆகையால் தான் மீண்டும் மீண்டும் இது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் என்பது வெளியிடுகின்றோம் முன்னாள் முப்படை வீரர்கள் விழிப்புணர்வுக்காக. இதுவரை இந்த வீடியோ கேட்ட அனைத்து முன்னாள் முப்படை வீரர்களுக்கும் நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.